NEET 2024க்கு ரிப்பீட் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க உங்களுக்கு தான் இந்த வீடியோ. யாருமே உங்ககிட்ட சொல்லாத ரெண்டு விஷயத்தை இன்னைக்கு நான் உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல போறேன். நீட் எக்ஸாமோட தாக்கம் இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அட்டம், செகண்ட் அட்டம், தேர்ட் அட்டம், ஃபோர்த் அட்டம், ஃபிஃப்த் அட்டம் பண்ணக்கூடிய ஒரு பையனை கூட எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இத்தனை அட்டெம்ப்ட் பண்ணி எம்பிபிஎஸ் படிக்கிறது வர்த்தா? இது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ரெண்டாவது விஷயம். ஸோ மொதல் விஷயம் என்ன அப்படின்னா, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். யாரெல்லாம் நீட் எக்ஸாமுக்கு ரிப்பீட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை பற்றி தான் நான் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இப்போ சொல்ல போகிறேன். டோன்ட் டேக் இட் பர்சனலி. இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். நானும் ஒரு ரிப்பீட்டர் தான். என்னோட சினாரியோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இன்னைக்கு எப்படி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், இன்டெலிஜென்ட்டான ஸ்டூடெண்ட்ஸ் 650+ 700+ அப்படிங்கிறத நிறைய பேர் ஸ்கோர் பண்ணுறாங்களோ, அதே மாதிரி நான் படிக்கிறப்பையும் நிறைய இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்க கூட கம்பீட் பண்ணி தான் நான் என்னோட அந்த செகண்ட் அட்டெம்ப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் பண்ணி 450 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து, விச் மீன்ஸ் மை ஸ்டேட் ரேங்க் வாஸ் 520 எடுத்து இன்னைக்கு எம்எம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இதை கேட்டோடனே சில பீப்புள்ஸ் வந்து பார்த்தா என்ன சொல்லுவாங்கன்னா, நீ அப்போ 450 எடுத்து எம்எம்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்ட, இன்னைக்கு 450 மார்க்ஸ் எடுத்தா எங்களோட நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. நான் இந்த மாதிரியான கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை எல்லாம் பண்ணுறது கிடையாது. பிகாஸ் இன்டெலிஜென்ட் பீப்புள் நோஸ். நான் இன்னைக்கு இங்கே இருக்கேன் அப்படின்னா அதற்கு காரணம் என்னோட 3 டிஜிட் ரேங்க் 520. இன்னைக்கு இதே சிமிலர் ரேங்க் 520க்கு எவ்வளோ மார்க்ஸ் வரும் அப்படின்னா 650+ நியர்லி. ஸோ ஸ்கோர் டசன்ட் மேட்டர். நீங்கள் எவ்வளோ ரேங்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிறது தான் மோர் இம்பார்ட்டன்ட் தன் யுவர் ஸ்கோர்ஸ். ஸோ நான் படிக்கிறப்ப ரிப்பீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. இன்ஃபேக்ட் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாமுக்கு ரிப்பீட் பண்ண பேட்ச். அண்ட் தென் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர்ஸ் ஆர் ரியலி டிஃபிகல்ட். யாருக்கு என்ன கொஸ்டின் வரும் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது. இப்போ இதெல்லாம் நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, யாரெல்லாம் ரிப்பீட் பண்ணலாம், ரிப்பீட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் நம்ம மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங், இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஈஸியாக தான் வந்து பார்த்தோன்னா இருக்குது. ஏற்கனவே கேட்ட கொஸ்டின்ஸ் அதே மாடலில் தான் வந்து பார்த்தோன்னா கேட்குறாங்க. நிறைய பேர் இன்னைக்கு கொஸ்டின்ஸ் என்ன வரும் அப்படிங்கிறதே வந்து பார்த்தோன்னா ப்ரெடிக்ட் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு கொஸ்டின்ஸ் இருக்குது. அண்ட் எஸ், அஃப்கோர்ஸ் ரிப்பீட்டர்ஸ், ரிப்பீட்டர்ஸோட நம்பர்ஸ் வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு ரொம்பவுமே வந்து பார்த்தோன்னா அதிகமாக இருக்குது. காம்படிஷன் அப்படிங்கிறது இன்னைக்கு அதிகமாக தான் இருக்குது. இதை ஒரு சைடில் வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்க. இதை விட ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா, அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல நான் 247 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணேன். அதுக்கான கரஸ்பாண்டிங் ரேங்க் வந்து 5000 வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு. என்னோட செகண்ட் அட்டெம்ப்ட்ல நான் 450 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணேன். அதோட கரஸ்பாண்டிங் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 520. என்னோட ஸ்கோர்ஸை ஆல்மோஸ்ட் 2 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ண முடிஞ்சிச்சு. அண்ட் என்னோட ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 10 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி போயிருந்துச்சு. இன்னைக்கு நீங்க ரிப்பீட் பண்ணாலும் இதே தான். 200 to 300 மார்க்ஸ் தான் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இம்ப்ரூவ் பண்ண முடியும் ஃபார் மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். பட் சம் எக்ஸப்ஷனல் ஜீனியஸஸ் ஆர் தேர். இன்னைக்கு நீட் எக்ஸாமில் சேஃபஸ்ட் ஸ்கோர் என்ன? 550+. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வருஷம் நீட் எக்ஸாமில் ஒரு ஸ்டூடெண்ட் 150 மார்க்ஸ் எடுத்திருந்தா அவனால் நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல 1 இயர் ரிப்பீட் பண்ணி 550+ எடுக்க முடியுமா அப்படின்னா, ஒரு வருஷத்தில் மேக்ஸிமமாக அவனால் 200 to 300 மார்க்ஸ் தான் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ 150ல இருந்து 300 இல்லைனா ஒரு 400, மேக்ஸிமம் 450க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா போக முடியும். இதுதான் ட்ரூத். இதுவுமே கூட, இந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே கூட உங்ககிட்ட அந்த சின்சியாரிட்டி இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வர முடியும். நிறைய பேர் இந்நேரத்துக்கு ரிசல்ட் வரணும், இல்லை நம்ம வந்து கவுன்சிலிங்லாம் போயிட்டு வந்துட்டு கிடைக்குதா இல்லையான்னு சொல்லி பார்த்துக்கலாம். இன்னும் சில பேர் காலேஜெலாம் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5-6 மாதம் நீட் 2024க்கு இருக்கப்ப நான் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் படிக்கிறேன், இந்த வருஷம் நீட் எக்ஸாம் எழுதுறேன் அப்படின்ட்டு அப்போ தான் அவங்களுக்கு அந்த தாட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ இந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கோர்ஸ் கூட இம்ப்ரூவ் ஆகாது. ஸோ டைம் இஸ் அ வெரி க்ரூஷியல் ஃபேக்டர் ஃபார் யுவர் நீட் ப்ரிப்பரேஷன். ஸோ உங்களுக்கு இப்போ தெரியும், நீங்கள் நீட் எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டீங்க. உங்களால் ஒரு வருஷம் ரிப்பீட் பண்ணுனா இந்த சேஃபஸ்ட் மார்க் 550+ எடுக்க முடியும் அப்படின்னா, இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, திஸ் யூனிவர்ஸ் இஸ் டெல்லிங் சம்திங் டு யூ. யூ ஹாவ் டு ஸ்டார்ட் ரைட் நவ் இட் செல்ஃப். ஸ்டார்டிங்லேருந்து நம்ம படிக்க ஆரம்பிச்சிடணும். அடுத்த மாதம் எக்ஸாம் இருந்தால் நம்ம எவ்வளோ சின்சியாரிட்டியோட படிப்போம், அந்த அளவுக்கு சின்சியாரிட்டியோட, டெடிகேஷனோட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கணும். டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம், கோ ஹண்ட் யுவர் ட்ரீம்ஸ். ஸோ இப்போ அந்த ரெண்டாவது முக்கியமான விஷயம், இத்தனை வாட்டி 5 வாட்டிலாம் ரிப்பீட் பண்ணி படிக்கிற அளவுக்கு எம்பிபிஎஸ் வர்த்தா? இத்தனை வாட்டி ரிப்பீட் பண்ணி படித்தவங்க இன்னைக்கு எம்பிபிஎஸ் படிக்கிறாங்களா?
இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் எம்பிபிஎஸ் மட்டும் படித்த ஒரு டாக்டரோட நிலைமை என்ன? ஸோ ரீசெண்டாக ஒரு போஸ்ட் வந்து எங்கள் மத்தியிலலாம் வந்து ரொம்ப வைரலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு. என்ன அப்படின்னா, ஒரு எம்பிபிஎஸ் முடித்த ஒரு டாக்டருக்கு வந்து 11,000 சேலரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து கால் ஃபார் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. இன்னொரு போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்பெஷலிஸ்ட், சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் நியூரோ சர்ஜனுக்கு வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு சேலரி வந்து 60,000 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்டில் வந்து பார்த்தோன்னா ஒரு கவர்மெண்ட் காலேஜில் வந்து பார்த்தோன்னா கால் ஃபார் வந்து பார்த்தோன்னா பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டேட் கர்நாடகா. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த எம்பிபிஎஸ் ஃபீல்டு அப்படிங்கிறது ரொம்பவே சேச்சுரேட் ஆகிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா வருது. உங்களுக்கே தெரியும், லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 11 மெடிக்கல் காலேஜஸ் வந்து தமிழ்நாட்டில் மட்டும், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாட்டில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணாங்க. அண்ட் கம்மிங் இயர்ஸில் ஆல்சோ நிறையா வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. தடுக்கி விழுந்தா எப்படி இன்ஜினியர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ எப்படி சொல்லிக்கிட்டு இருக்கோமோ, அதே மாதிரி கூடிய சீக்கிரத்தில் வந்து எம்பிபிஎஸ் டாக்டர்ஸும் இருக்காங்க அப்படின்னு சொல்கிற ஒரு நிலைமை வந்து வரதான் போகுது. எனக்கு ஜாப்லாம் பிரச்சனை கிடையாது, சேலரிலாம் பிரச்சனை கிடையாது, எனக்கு ஒரு டாக்டர் ஆனால் போதும், எனக்கு சொசைட்டியில் ஒரு டாக்டர்னு சொல்லிக்கிட்டு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா, எஸ், நீங்கள் எத்தனை வாட்டி வேணாலும் ரிப்பீட் பண்ணலாம். ஸோ இவ்வளோ சேச்சுரேட் ஆயிடுச்சா அப்போ எம்பிபிஎஸ், அப்போ நம்மளால் ஒரு ஃபேமஸான டாக்டர்ஸாலாம் வர முடியாதா அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஸ்டில் தேர் இஸ் சம் பாசிபிலிட்டிஸ். நீங்கள் நல்ல ஒரு மெடிக்கல் காலேஜஸில் எம்டி, டிஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிஸ்ட்லாம் அப்புறம் ஃபாரின்ஸில் போயிட்டு நிறைய ஃபெல்லோஷிப்ஸ் அந்த மாதிரிலாம் நிறையா பண்ணிங்கன்னா நீங்களும் ஒரு ஃபேமஸ் டாக்டராக இன்றைக்கி இருக்க இந்த சொசைட்டியில் கண்டிப்பாக வர முடியும். ஸோ இத்தனை வாட்டி ரிப்பீட் பண்ணி நீங்கள் படிக்கலாமா அப்படிங்கிற அந்த ஒரு டெசிஷனை உங்ககிட்டே நான் விடுறேன். 1 or 2 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிட்டீங்க, இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணுனா நான் சொன்ன அந்த சேஃபஸ்ட் மார்க் 550+ மார்க்ஸ் வரும்னா இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணுங்க. வராது அப்படின்னா பாஸ், திங்க் அண்ட் ஜஸ்ட் மூவ் ஆன். வேற டிகிரி பாருங்க, அதை முடிச்சுட்டு மாஸ்டர்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா வேற என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத சர்ச் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஸ்கில்ஸை வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த ஃபீல்டாக இருந்தாலும் அதில் நீங்கள் உங்களை பெஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் ஃப்யூச்சர் நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும். Thank you all the best.